நான் தான் சந்தியா, உன்னோட ஸ்டெப் சிஸ்டர். ஓ நோ, தங்கச்சின்னு சொல்லிடாத. என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா கிண்டல் பண்ணுவாங்க. அதனால இன்னையிலேருந்து நான் தான் இந்த வீட்டு சின்ன முதலாளி. அப்புறம் நீ நீ என் வேலைக்காரி, ஓகேவா? இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் செய். இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. பாட்டி பாட்டி பாட்டி, என்னை காப்பாத்துங்க. பாட்டி பாட்டி, என்னை காப்பாத்துங்க. கல்கி, உனக்கு ஒண்ணும் இல்லையே செல்லம். பாட்டி பாட்டி, உன் அப்பா என்னை இனிமே இந்த வீட்ல இருக்க விட மாட்டான். ஆனா நான் போறதுக்கு முன்னாடி உங்க அம்மா உனக்காக ஒண்ணு விட்டுட்டு போயிருக்கா. இது உன்கிட்ட குடுக்கணும்னு நினைக்கிறேன். இது உனக்காக மட்டும்தான் தங்கம். இல்ல பாட்டி, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்க. இல்ல செல்லம், எனக்கு உன்னை விட்டுட்டு போக இஷ்டம் இல்ல. ஆனா நமக்கு அதிக நேரம் இல்ல. ஹலோ, கம் இன். வெல்டன் தயா. சார், எடுத்துட்டு போங்க. நீ இந்த வேலையை சூப்பரா செஞ்சு கலக்கிட்ட. நான் இல்ல சார், இது நம்மளோட டீம் ஒர்க். கம், இங்க இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ் வந்திருக்கு. இத நீ உன்னோட ஸ்ட்ரென்த்தை வச்சு இல்ல, உன்னோட மைண்டை யூஸ் பண்ணி தீர்க்கணும். என்ன கேஸ் சார்? ராஜேஸ்வரி என் காலேஜ் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். இது அவங்களோட பேத்தி கல்கி. இந்த பொண்ணு பாவம் நிறைய பிரச்சனைகள்ல சிக்கியிருக்கா. அவளோட சொந்த குடும்பமே அவளுக்கு எதிரா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு இவ்ளோ பிரச்சனையா? ஆனா ஏன் சார்? நான் சொல்றேன் தயா. கல்கியோட அம்மா ஒரு சின்ன பார்மசிக்கல் கம்பெனிக்கு ஓனரா இருந்தாங்க. இப்போ அந்த கம்பெனில அப்படி என்னதான் இருக்கோ தெரியல. பெரிய பணக்காரங்க, அரசியல்வாதிகள்னு, ஏன் அண்டர்வேர்ல்ட் கூட அதை நோட்டமிடுது. அதையெல்லாம் விடு. கல்கியோட சொந்த அப்பாவே அந்த கம்பெனியை அபகரிக்க பார்க்கறான். அப்ப நம்ம உடனே ஆக்ஷன் எடுக்கணும் சார். நாம ஆக்ஷன் எடுப்போம் தயா. ஆனா நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாத்தணும். முதல்ல நமக்கு கல்கியோட ஸ்டோரி முழுசா தெரியணும். சார், கல்கியோட ஸ்டோரி எங்க ஆரம்பிக்குது? இந்த கதையோட முதல் முடிச்சு நமக்கு எங்க கிடைக்கும்? சென்னையில. அம்மா 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 அம்மா, எந்திரிங்க. அப்பா திரும்பவும் அவளை கூட்டிட்டு வந்துட்டாரு. அவ உங்க ரூம்ல அப்பா கூட இருக்கா. அம்மா ப்ளீஸ் எந்திரிங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அவங்கள வெளியே துரத்துங்கம்மா, ப்ளீஸ் எந்திரிங்க. 8 வயது சிறுமி கல்கி படுக்கையில் கிடந்த தன் தாயை தொட்டு எழுப்ப முயன்றாள். ஆனால் இன்று அவள் தாய் பானுமதி கண்களை கூட திறக்கவில்லை. செவிலியர் அந்த இயந்திரத்தில் பட்டன்களை அழுத்துவதை கண்ட கல்கி தானும் அதை செய்தால் ஒருவேளை தன் தாய் எழுந்து பேசுவாள் என்று நம்பி அழுத்தினாள். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை.
அப்போது கல்கியின் பாட்டி அறைக்குள் நுழைந்தார். அவள் அழுவதைக் கண்டு அவளை அரவணைத்துக் கொண்டார். இல்ல செல்லம், அழாத, இங்க வா. ஏன் தங்கம் அழற? அழாத, வா, அடுத்த ரூம்க்கு போகலாம். பாட்டி உனக்கு ஒரு நல்ல கதைய சொல்றேன், போலாமா? அழாத தங்கம். பாட்டி கல்கியின் காதுகளை தன் கைகளால் மூட முயன்றார். ஆனால் கல்கியின் பொறுமை எல்லை மீறியது. போகாத, அங்க போகக்கூடாது, வேண்டாம் வேண்டாம். கல்கி வேகமாக மாடியில் உள்ள அறைக்கு ஓடினாள். ஆனால் அங்கிருந்த காட்சி அவளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. நீங்க ரொம்ப கெட்டவங்க. இது எங்க அம்மாவோட பெட். இங்க இருந்து வெளியே போங்க. ஓ, உனக்கு ஒண்ணும் இல்லையே? எங்கேயாவது அடிபட்டிருக்கா? இவ அம்மா இவளை கெடுத்து வச்சிருக்கா. நான் என்ன பண்றது? இவ அம்மா தான் இவளை உருப்படாம பண்ணிட்டா. அம்மா கெடுத்து வச்சிருக்காளா? இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இத பாரு, அந்த பொண்ணு நமக்கு ஒரு தங்க சுரங்கம். அவதான் நமக்கு கிடைச்ச லாட்டரி. அந்த கம்பெனி அவ பேர்ல தான் இருக்கு. பத்மா அமைதியானாள். ஆனால் அவளுடைய காயத்தின் வலி குறையவில்லை. I can't believe this. நீங்க இவ்ளோ கோழைன்னு எனக்கு தெரியாது. எனக்காக கூட பேச தெரியாத ஒருத்தரை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இவ்வாறு கூறி பத்மாவதி ராஜசேகரின் தைரியத்தை கேலி செய்தாள். ஆத்திரமடைந்த ராஜசேகர் கல்கியை நோக்கி பாய்ந்தான். அப்பா, அவளை விடுங்க ராஜசேகர். என்ன பண்றீங்க? நீங்க அப்பாவா இல்ல கொலைகாரனா? பெத்த புள்ளைய யாராவது இப்படி அடிப்பாங்களா? இல்ல செல்லம், அடாத. கல்கியிடம் பேசுவதற்கு யாரும் இல்லை. அவள் தன் பொம்மையை கட்டி அணைத்துக் கொண்டாள். ஆனால் திடீரென்று அவளுடைய அறைக்கதவு திறக்கப்பட்டது. தன் தந்தை வெளியே நிற்பதை கண்டாள். அப்பா தன்னிடம் மன்னிப்பு கேட்கவும் வெளியே அழைத்து சென்று ஐஸ்கிரீம் வாங்கி தரவும் வந்திருப்பார் என்று கல்கி நினைத்தாள். அப்பா, உங்க அம்மா இறந்துட்டா. உங்க அம்மா கடவுள்கிட்ட போயிட்டா. இனிமே அவ வரவே மாட்டா. அப்புறம் நான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்களே அந்த ஆண்டி, அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவங்க பேரு பத்மாவதி. பத்மாவதியும் அவளோட பொண்ணும் நம்ம வீட்டுல தான் நம்ம கூட இருப்பாங்க. அவங்க சொல்றதை எல்லாம் நீ கேட்கணும். இப்போதைக்கு உன்னை ரோட்ல தூக்கி போட முடியாது. உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் உன்னை பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்ணணுங்கிறத உன் புருஷன் பார்த்துப்பான். இத போட்டுக்கோ.
தாயின் மரணம் பெரிய துயரமா அல்லது தந்தை மற்றும் சித்தி குடுமைகளுக்கிடையே உயிர் வாழ்வது பெரிய துயரமா என்று கல்கியால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. கல்கி, அம்மா! என் அம்மா சொன்னாங்க கல்கி ரூம்ல இருந்து எனக்கு எது பிடிக்குதோ அது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கலாம்னு. ஆமா, நீ யாரு? நான் தான் சந்தியா, உன்னோட ஸ்டெப் சிஸ்டர். ஓ நோ, தங்கச்சின்னு சொல்லிடாத. என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா கிண்டல் பண்ணுவாங்க. அதனால இன்னையில இருந்து நான் தான் இந்த வீட்டு சின்ன முதலாளி. அப்புறம் நீ என் வேலைக்காரி, ஓகேவா? இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் செய். இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. பாட்டி, 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 என்னை காப்பாத்துங்க. பாட்டி, பாட்டி, என்னை காப்பாத்துங்க. கல்கி, உனக்கு ஒண்ணும் இல்லையே செல்லம். பாட்டி, பாட்டி. அப்போது கல்கியின் பாட்டி வருவதைக் கண்ட சந்தியா அங்கிருந்து வேகமாக ஓடினாள். கல்கி! பாட்டி, பாட்டி. பாட்டி கதவை திறந்தபோது கல்கி ஒரு மூலையில் அமர்ந்திருந்தாள். அவளை சுற்றி நிறைய தேள்கள் இருந்தன. கல்கி! கல்கி! பாட்டி, 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 என்னை காப்பாத்துங்க. இங்க வாடா, என்கிட்ட வா. உட்காரு கண்ணா. ஒன்னும் இல்ல கண்ணா, ஒன்னும் இல்லடா. எல்லாத்தையும் நான் துரத்திட்டேன், பாத்தியா? பாட்டி, இந்த வீடு இப்போ நல்லாவே இல்ல. இங்க கெட்டவங்க இருக்காங்க. நான் இப்பவே எங்க அம்மா கிட்ட போக போறேன். இல்லடா, அப்படி பேசாத செல்லம். அது தப்பான விஷயம், ரொம்ப தப்பு. உனக்கு தெரியுமா, நீ வளர்ந்ததும் ரொம்ப தைரியமானவளா ஆயிடுவ. அப்போ உனக்கு சந்தியாலாம் ஒண்ணுமே இல்ல. இந்த தேளால கூட உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப தைரியமான பொண்ணு. பாருடா தங்கம், உன் அப்பா என்னை இனிமே இந்த வீட்ல இருக்க விட மாட்டான். ஆனா நான் போறதுக்கு முன்னாடி உங்க அம்மா உனக்காக ஒண்ணு விட்டுட்டு போயிருக்கா. இது உன்கிட்ட குடுக்கணும்னு நினைக்கிறேன். இது உனக்காக மட்டும்தான் தங்கம். இல்ல பாட்டி, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்க. இல்ல செல்லம், எனக்கு உன்னை விட்டுட்டு போக இஷ்டம் இல்ல. ஆனா நமக்கு அதிக நேரம் இல்ல. நீங்க எங்களுக்கு செஞ்ச சேவை போதும். உங்க பானுமதி தான் போயிட்டால, இப்போ நீங்க கிளம்புங்க. கண்ணா, இந்த நிலைமையில இவளை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? அவ அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவளை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். பிரபா, எங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போ. ப்ளீஸ் பாட்டி, பாட்டி. கிளம்புங்க ப்ளீஸ், சீக்கிரம்.
இப்போது பத்மாவதி மற்றும் சந்தியாவுக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்கவில்லை. அவர்கள் ராஜசேகரனின் பணத்தை தண்ணீராக செலவழிக்க தொடங்கினர். கல்கிக்கு அந்த வீடு நரகத்தை விட மோசமானது. அவள் வீட்டு வேலைகள் அனைத்தையுமே செய்ய வேண்டியிருந்தது. அவளுடைய நிலைமையை கண்டு வேலைக்காரர்களே அதிர்ச்சியடைந்தனர். உணவு நேரத்தில் அவளுக்கு கருகிய ரொட்டிகளே வழங்கப்பட்டன. ஆனால் பத்மாவதி அதோடு நிற்கவில்லை. கல்கி தன் மகள் சந்தியாவை விட பல மடங்கு அழகாக இருந்தால் அந்த உண்மை பத்மாவதியை நிம்மதியாக இருக்க விடவில்லை. இந்த பொறாமையினால் பத்மாவதி ஒரு கொடூரமான திட்டத்தை தீட்டினாள். அது சாத்தானையே வெட்கப்பட வைக்கும். கல்கிக்கு உணவுக்கு பின் மாத்திரைகள் கொடுக்கப்படத் தொடங்கின. சில நேரங்களில் சிகப்பு, மஞ்சள், பச்சை அல்லது நீல நிற மாத்திரைகள். அவளுக்கென்று அதிக எண்ணெய் ஊற்றி சமைக்கப்பட்ட தனி உணவு தயார் செய்யப்பட்டது. கல்கி சாப்பிட்ட உடனேயே அவளுக்கு வயிறு வலிக்கத் தொடங்கும். ஆனால் அவள் ஒரு வார்த்தை பேசினால் கூட அவளது கண்ணங்கள் சிவக்கும் வரை அவள் அடித்து துன்புறுத்தப்பட்டாள். என்னானது கல்கிக்கு? பானுமதியை கொன்றது யார்? இன்னும் எத்தனை வலிகளை இந்த பிஞ்சு குழந்தை தாங்கிக் கொள்ளும்? இந்த அரக்கியிடமிருந்து கல்கியை காப்பாற்றப் போவது யார்? பெற்ற மகளுக்கு நடக்கும் அநியாயத்தை தந்தை கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன்? பத்மாவதி கொடுத்த மாத்திரைகளால் கல்கியின் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து வருமா? மேலும் இந்த கதையின் சுவாரஸ்யமான அடுத்த பகுதியை தெரிந்து கொள்ள பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்து மெர்க்குரி பூக்கள் தொடரை கேட்கத் தொடங்குங்கள்.